நடிகையும் பாஜகவின் மூத்த நிர்வாகியுமான திருமிகு குஷ்பு சுந்தர் அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திருமிகு குஷ்பு. இப்போ ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக நீங்கள் எக்ஸ் தளத்திலையும் ஒரு கண்டனத்தை நீங்கள் பதிவு செஞ்சுருந்ததை நம்ம பார்த்துருந்தோம். ஒரு தாயா இந்த விஷயத்தை எதிர்கொள்றது, ஒரு குழந்தை இந்த விஷயத்தை எதிர்கொள்றது, இதை பற்றி உங்களுடைய பார்வை? ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது. ஒரு தாயாக பார்க்கும்போது 2 பெண் குழந்தைங்களுக்கு தாயாக இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை பார்க்கும்போது மனசுக்கு நிம்மதி போகுது, தூக்கம் வரமாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது இதுல ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த 4 பேர்ல 3 பேர் அந்த கல்பிரிட்ஸ் மைனர்ஸ். அதுவும் நீங்க பாக்குறோம். அப்ப எந்த வகையிலயும் எந்த வக்ர புத்தியோட அவங்க வளர்றாங்க, அவங்களுடைய வட்டாரம் என்ன, அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, எந்த போதைக்கு அடிமையானவங்களா இல்ல மதுக்கு அடிமையானவங்களா, இல்ல அவங்களுடைய சுத்தி இருக்கிறது வட்டாரம் அப்படியா, வீட்டுல இருக்கிற தாய்மார்கள் பெற்றோர்கள் பசங்க என்ன பண்றாங்க அது தெரியாம போதா, அது எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி செய்திகளை படிக்கும் போது. இல்லை, இப்போ இவங்க நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்து மேலோங்கி இருக்கிறதையும் தாண்டி, ஒரு பெற்றோர்களா அவங்க இதுல என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அவங்களுடைய குழந்தைகளுடைய பாதுகாப்பு கருதி? இதுங்க எப்படிங்க இந்த நேரத்துல எந்த வகையிலயும் பெற்றோர்கள் அவங்க குழந்தைங்க பத்திரமா கவனிச்சிருக்கணும் சொல்லவே முடியாது. இல்ல, பெற்றோர்கள் கவனமா கவனிச்சிருக்கணும்னு இல்ல. இப்ப இந்த மாதிரியான சம்பவங்கள் வருது அப்படிங்கும் போது ஒரு பிரிவென்ஷன், அந்த பிரிவென்ஷன்ங்கிற ஒரு விஷயத்துல பெற்றோர்கள் இன்னும் கூடுதலா கவனம் செலுத்தணும்னா என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? பயத்துல எப்படிங்க வாழ முடியும்? அப்ப சுத்தமா சுதந்திரமே இருக்காது. இப்பவே பசங்க வெறும் ரூம்ல உட்கார்ந்துட்டு கம்ப்யூட்டர்ல இல்லைன்னா போன்ல இருக்கிறாங்க. பசங்க சுத்தமா நீ தெருவுல போய் விளையாடாதுன்னு அது எப்படி சொல்ல முடியும்? அப்புறம் நீங்க சைல்ட்ஹுட் அவங்களுடைய அந்த குழந்தை பருவத்தை ஃபுல்லாவே 9 வயசு சிறுமிங்க விளையாடுற நேரம், அது விளையாடுற வயசு அது. அப்ப குழந்தைங்க ரூம்லயே பொத்தியா வளர்த்த முடியும்? நிச்சயமாக அது முடியாது. நம்ம சமுதாயம் மாத்தணும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும் போது எப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, அதனாலதான் அந்த ஒரு லீனியேஜ் அவங்களுக்கு என்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம், எல்லாரும் இந்த மாதிரி தப்பு பண்ண ஆரம்பிப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் யார் தப்பு பண்ணாலும் அவங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். இது இப்ப இல்ல, நிர்பயா டைம்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஒரு மைனர் இருந்தாரு அந்த கேஸ்ல. அந்த மைனர் அப்படியே சும்மா மைனர் இருக்கிறதுனால தண்டனை அனுபவிச்சுட்டு அவங்களை வெளியே அனுப்பிச்சிட்டோம்னா இல்ல, அவங்க நிச்சயமாக ஒரு தண்டனை எப்படி அனுபவிக்கணும் இன்னைக்கு நம்ம லாஸே சொல்லுது. அவங்களுக்கு ஒரு தூக்க தண்டனை கொடுக்கப்படணும், கண்டிப்பாக தூக்க தண்டனை கொடுக்கப்படணும். எப்படி அந்த 9 வயசு திரும்பி வர முடியுமா? இல்ல இந்த பிரச்சனை தாய்மார்களுக்கு பெற்றோர்களுக்கு அந்த இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இது வாழ்நாள் அவங்க நிம்மதியாக தூங்க விடுமா? அவங்களால மறக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. மக்கள் பயத்துல வாழக்கூடாது, சின்ன குழந்தைங்க பயத்துல வாழக்கூடாது. நம்ம சொசைட்டி இருக்கு, நம்ம சமுதாயம் இருக்கு, இது மாறணும். நம்மளுடைய லாஸ் இருக்கு, சட்ட ரீதியாக என்ன பண்ண முடியும் அது இம்மிடியேட்டா அந்த ஆக்ஷன் எடுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.